இன்னைக்கு இந்தி திணிப்பு அடப்போங்கடா. இந்தி திணிப்பு திமுக தலைவரை கேட்கிறாங்க. இந்தினா இப்ப திணிப்புனா இப்ப வருது. மோடியா திணிச்சாரு, அமித்ஷாவா, பிஜேபி இப்பவா? இப்ப இருக்குது இந்தி ஆல்ரெடி இருக்குது. திமுக தலைவரை கேட்கிறாங்க. தயாநிதி மாறன் கட்சி உறுப்பினர் கிடையாது. ஏன்னா திமுக தலைவர் கலைஞர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்வார். அவரை கேட்கிறாங்க பத்திரிகையாளர். தயாநிதி மாறன் கட்சியுடைய உறுப்பினர் கிடையாது, கட்சி எந்த பதிவுல கிடையாது. அவர் எம்பி ஆயிட்டார், மினிஸ்டர் ஆயிட்டார். எப்படி ஆனார்னா அவர் இந்தி எழுதுவாரு படிப்பாருன்ட்டார் உடனே. ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல உடனே சொல்லிட்டாரு. அப்ப தயாநிதி மாறன் படிக்கும் போது இந்தி இருக்குது தமிழ்நாட்டில். எங்க இருக்குதுன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்குது. தனியார் பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா இந்தி இருக்குது. இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு, இந்தி திருப்பி போராட்டம் பண்ற எல்லா தலைவருடைய குழந்தைங்க, பேரன், பேத்தி, மகள் எங்க படிக்கிறாங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில். அந்த அப்ளிகேஷன்ல கேட்கறாங்க செகண்ட் லாங்குவேஜ் என்னன்றாங்க. இந்தியா, சமஸ்கிருதமா, பிரெஞ்சுன்றா, எல்லாம் இந்தின்னு டிக் பண்ணிட்டு வராங்க. அப்போ தமிழ் தேசியவாதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தி இருக்குது. தனியார் மையத்தில் போய் போராட்டம் பண்ண சொல்லு. இந்தி திணிக்காத, இந்தி எதிர்க்க சொல்லு பார்ப்போம். பண்ண முடியாது. ஏன்னா தனியார் மைய பள்ளிக்கூடவே எல்லாம் அவங்களுக்கு தான். இங்க திமுக அரசு, அண்ணா திமுக அரசு தான் நீ பள்ளிக்கூடம், இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே அவங்க தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. கல்வி கூடாரமே அவங்க கையில தான் இருக்குது. இன்னைக்கு அவங்கள தாண்டி யாருக்கிட்ட கிடையாது. அப்ப எங்க படிக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இந்தி திணிக்க எங்க கூடாதுன்னா அரசாங்க பள்ளிக்கூடங்கிறது பத்தியா. இங்க இந்தி திணிக்க கூடாது, இந்தி வரக்கூடாது. அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல யார் படிக்கிறா? ஏழை குழந்தைங்க தான் படிக்கக்கூடாது. ஏழை குழந்தைங்க தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்குது. அப்ப இங்க மட்டும் தான் எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல எங்காவது இவங்க போராட்டம் பண்ற, அது சுபவியா இருக்கட்டும், வீரமணியா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அவங்க உறவுக்காரர் அந்த குழந்தை இங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்குதான்னா படிக்கிறது கிடையாது. எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம். அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏழை குழந்தைங்க ஒரு மொழியை கத்துக்கூடாது, அவ்வளவுதான்.